சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். புதுச்சேரியில் பொங்கல் பரிசுக்கு கூடுதலாக 250 ரூபாய் வழங்க முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். ஏற்கனவே 500 ரூபாய் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருந்த நிலையில் கூடுதலாக 250 ரூபாய் வழங்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் எழில் விவரிக்க கேட்போம். எழில், முழு விவரங்கள் என்ன? ஆண்டுதோறும் பொங்கல் பண்டிகையொட்டி புதுச்சேரியில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். இதனிடையே கடந்த 4 ஆண்டுகளாக பொங்கல் சிறப்பு தொகுப்புகளுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக பணம் செலுத்தப்பட்டு வந்தது. அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இந்த ஆண்டு பொங்கல் சிறப்பு தொகுப்புகளுக்கு பதிலாக பயனாளிகளின் வங்கிக் கணக்கில் ரூபாய் 500 செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி ஏற்கனவே அறிவித்திருந்தார். இதன் மூலம் புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் தலா 500 அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வந்தது. இந்நிலையில் புதுச்சேரியில் பொங்கல் பண்டிகையொட்டி ஏற்கனவே 500 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக 250 ரூபாய் செலுத்த முதலமைச்சர் ரங்கசாமி குடிமைப் பொருள் வழங்கல் துறைக்கு உத்தரவிட்டுள்ளார். இதன்படி புதுச்சேரியில் 3,38,761 குடும்ப அட்டைதாரர்களுக்கு கூடுதலாக 250 ரூபாய் வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த ஆண்டுகளில் 500 ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது இந்த ஆண்டு முதல் பொங்கல் பரிசு சிறப்பு தொகையாக 750 ரூபாய் வழங்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.